இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம்னா பேரோல் மாஸ்டர்ஸ் பார்க்கலாம். மாஸ்டர்ஸில் தேடா பார்க்குறது வந்து பேரோல் மாஸ்டர்ஸ் தான். ஸோ வந்து நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு பேரோல் மாஸ்டர் வந்து டச் பண்ணாமல் இருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களுடைய கம்பெனியில் உள்ள எம்ப்ளாயிஸ் வந்து நீங்கள் சேலரி போடுற மாதிரி இருந்தாலும் சரி, உங்கள் எம்ப்ளாயோட அட்டண்டன்ஸ் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, ஸோ உங்கள் எம்ப்ளாய்க்கு நீங்கள் என்ன மாதிரியான கேட்டகரியில் வந்து நீங்கள் சேலரி வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த டோட்டல் செட்டப்பை பற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேரோல் மாஸ்டரில் தான் என்ட்ரி பண்ணுவீங்க. 100க்கும் மேற்பட்ட எம்ப்ளாயி உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் சேலரி வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னா இது மூலிமா நீங்கள் ஈஸியாக ரொம்பவும் எளிமையாக நீங்கள் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணலாம்னு சொல்லி எங்களை பார்க்கலாம். ஸோ இதுதான் பேரோல் மாஸ்டர்ஸ். பேரோல் மாஸ்டரில் உள்ள டூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி குரூப், எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ், யூனிட் ஆஃப் ஒர்க், அட்டண்டன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் டைப், பே ஹெட்ஸ், பேரோல் வவுச்சர்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றே டிஃபைன் பண்ணும். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயோட குரூப்பு. எம்ப்ளாயி குரூப்பில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட எம்ப்ளாயி என்ன மாதிரியான கேட்டகரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா சம் எம்ப்ளாயிஸ் பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, சம் எம்ப்ளாயிஸ் பார்த்திங்கன்னா சேல்ஸ் பார்ப்பாங்க, சம் எம்ப்ளாயிஸ் வந்து உங்களுடைய ஃபேக்ட்ரியில் பார்த்திங்கன்னா அசம்பிளி செக்டர், ப்ரொடக்ஷன் செக்டர், குவாலிட்டி, ஸோ அந்த மாதிரியான கேட்டகரியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதேமாதிரி நீங்கள் இதில் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்ஸ் வேரியேஷன் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய எம்ப்ளாயி வந்து இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கான்னு சொல்லி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான குரூப் க்ரியேட் பண்ணி ஸோ அது வழியாலே பார்த்திங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் பதிவும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட ஹெச்ஆர், சிஓ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் ஆஃபீஸில் பொசிஷனில் இருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கேட்டகரி வைஸாக டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தான் பார்த்தா உங்களுக்கு வந்து எம்ப்ளாயோட குரூப் வந்து தேவைப்படுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயோட டீட்டெயில். ஸோ நீங்கள் வந்து இப்போ குரூப் வைஸ் வந்து செப்பரேட் பண்ணிட்டீங்க. ஸோ ஒரு குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எனக்கு சேல்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 4 மெம்பர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த 4 மெம்பர்ஸ் வந்து தனியாக ஒரு குரூப் வைஸ் பிரிச்சுட்டு ஸோ எம்ப்ளாயி டீட்டெயிலில் அவங்களுடைய பர்சனல் கான்டாக்ட் ப்ளஸ் வந்து அவங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் ஸோ வந்து அதில் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட எம்ப்ளாயி வந்து நீங்கள் குரூப் வைஸ் செப்பரேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுக்கலாம். இப்போ அதாவது பார்த்திங்கன்னா என்னோடய எம்ப்ளாயி வந்து இப்போ சேல்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா சேல்ஸில் வந்து எப்படி இருந்தால் ஒரு 10 மெம்பர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, 10 எம்ப்ளாயி வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸில் இண்டிவிஜுவலாக பிரிச்சுட்டு ஸோ இந்த செக்டர் இந்த குரூப்பில் வந்து இண்டிவிஜுவலாக பிரிச்சுட்டு செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ அசம்பிளியில் ஒரு 5 மெம்பர்ஸ், ஸோ ப்ரொடக்ஷனில் ஒரு 5 மெம்பர்ஸ் சொல்லிட்டு அது மாதிரி நீங்கள் செப்பரேட்டாக குரூப்லேருந்து பிரிச்சுட்டு ஸோ எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் வந்து பதிவு பண்ணிக்கலாம். எம்ப்ளாயி டீட்டெயில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பர்சனல் கான்டாக்ட், பேங்கோட டீட்டெயில்ஸ் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் என்ட்ரி பண்ணிக்கலாம். நீங்கள் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸில் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் ஒர்க். ஸோ யூனிட் ஆஃப் ஒர்க் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுடைய எம்ப்ளாயோட ஒர்க்கை வந்து டிஃபைன் பண்ணும். என்ன மாதிரி ஒர்க்கை டிஃபைன் பண்ணும் அப்படின்னா ஸோ என்னவா டிஃபைன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சப்போஸ் வந்து உங்களோட எம்ப்ளாயி வந்து ஒரு 10 மெம்பர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஓடி பார்க்குறாங்க, ஓவர் டைம் பார்க்குறாங்க. ஸோ எவ்வளோ மணி நேரம் வந்து ஹவர்ஸில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்த்திங்கன்னா அதை என்ட்ரி பண்ணுறதுக்கும் ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ மந்த்லி எவ்வளோ டேஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா யூனிட் ஆஃப் ஒர்க். ஸோ அதுக்கான வந்து ஒரு டைம் வந்து கன்சியூம் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா. அதேமாதிரி இன்றைக்கி வந்து ஆப்சென்ட், ஸோ ஆப்சென்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு யூனிட் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ப்ரெசென்ட்டுங்கிற செட் பண்ணிக்கலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் தெரியும் என்னென்னா ஒரு மந்த்லி பார்த்திங்கன்னா சம் மெம்பர்ஸ் வந்து ஆப்சென்ட்டில் இருப்பாங்க, சம் மெம்பர்ஸ் வந்து ப்ரெசென்ட்டில் இருப்பாங்க, சம் மெம்பர்ஸ் வந்து ஓடி பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா யூனிட் ஆஃப் ஒர்க்கில் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் அது வந்து யூனிட் ஆஃப் ஒர்க் பயன்படும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்டண்டன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் டைப். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டே பை டே வந்து நீங்கள் யூனிட் ஆஃப் ஒர்க்கில் வந்து அது வந்து ஃபஸ்ட்டு வந்து செட்டப் பண்ணியிருப்பீங்க, லெஜர் மாதிரி செட்டப் பண்ணியிருப்பீங்க யூனிட் ஆஃப் ஒர்க்கில். ஸோ அட்டண்டன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் டைப்பில் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அவங்களுடைய அட்டண்டன்ஸை வந்து என்ட்ரி பண்ணுறதுக்கும் ஸோ வந்து அதை மேனேஜ் பே பண்ணுறதுக்கும் அட்டண்டன்ஸ் டைப் வந்து யூஸ் ஆகும். ஸோ பேகெட்ஸில் லெஜர் மாதிரி க்ரியேட் பண்ணுவீங்க. அது இது வந்து பேகெட்ஸ் லெஜர் மாதிரி தான். ஸோ இது எதுக்கு நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கு வந்து இண்டிவிஜுவலாக போய்ட்டு அவங்களுடைய பிஎஃப், அவனோட போனஸ், அவனோட டிஏ, ஸோ வந்து ட்ராவல் அலவன்ஸ் சொல்லி செப்பரேட்டாக கொடுக்கறதுக்கு ஸோ முதலே வந்து நான் என்ன பண்ணிடுறேன்னா காமனாக வந்து ஒரு ஃபுல் செட்டப் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய டிஏ வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும், என்னுடைய பிஎஃப் இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும், ஸோ என்னுடைய வந்து ப்ரொஃபஷனல் டேக்ஸ் இவ்வளோ இருக்கும். ஸோ நான் வந்து என்னுடைய எம்ப்ளாயிக்கு வந்து டேக்ஸ் எடுக்கிறாங்க, இன்கம் டேக்ஸ் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்க இது, ஸோ என்னுடைய ப்ரொஃபஷனல் டேக்ஸ் இவ்வளோ இருக்கும். ஸோ என்னுடைய போனஸ் வந்து நான் மந்த்லி இவ்வளோ கொடுக்குறேன். ஸோ ஸ்பெசிஃபை இந்த எம்ப்ளாய்க்கு நான் போனஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரியான கேட்டகரியில் நம்ம சேலரி ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஸோ இண்டிவிஜுவலாகவே நம்ம வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா பேகெட்ஸ் தான். ஸோ பேகெட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில். ஸோ அதை நல்லா பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேரோல் வவுச்சர்ஸ். ஸோ பேரோல் வவுச்சர்ஸில் என்ன பண்ண போகிறோம்னா எம்ப்ளாயி குரூப்லேருந்து பேகெட்ஸ் வரையுமே நம்ம பார்த்த எல்லாமே பார்த்திங்கன்னா அதோட ரிசல்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பேரோல் வவுச்சரில் தான் பார்ப்போம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து இதெல்லாமே கவர் பண்ணுவோம். லாஸ்ட் வந்து நான் பேரோல் வவுச்சர்னா என்னென்னு சொல்கிறேன்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பே ஹெட்ஸ். இந்த பே ஹெட்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு 12 டைப்பில் வந்து செப்பரேட் பண்ணுவீங்க. அதாவது நீங்கள் கொடுக்குற சேலரி, அதை நான் சொன்னல டிஃப்ரெண்ட் ஆஃப் சேலரியை வந்து இந்த மாதிரியான கேட்டகரியில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க. ஸோ இதை வந்து தான் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா, நாட் அப்ளிகபிள் போனஸ், டிடக்ஷன் ஃப்ரம் எம்ப்ளாயி, ஏர்னிங் ஃபார் எம்ப்ளாயி, எம்ப்ளாயி ஸ்டாட்யூட்டரி டிடக்ஷன், எம்ப்ளாயி அதர் சார்ஜ், எம்ப்ளாயி ஸ்டாட்யூட்டரி கான்ட்ரிபியூஷன், போனஸ் பே ஹெட்டு, கிராச்சுவிட்டி பே ஹெட்டு, லோன் அண்ட் அட்வான்ஸ், ரீஇம்பர்ஸ்மெண்ட் டு எம்ப்ளாயி, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பே ஹெட்டில் 1 by 1 நம்ம வந்து கவர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12 டைப்ஸையும் ஸோ அதோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே என்னென்னா உங்களோட எம்ப்ளாயோட கிராஸ் சேலரியை செப்பரேட் பண்ணும். ஸோ வந்து நீங்கள் வந்து உங்களோட எம்ப்ளாய்க்கு கொடுக்குற சேலரியை வந்து சம் கேட்டகரியில் வந்து நீங்கள் வந்து செப்பரேட் பண்ணலாம். ஸோ டிடக்ஷன் ஃப்ரம் எம்ப்ளாய். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்க்கு வர கிராஸ் சேலரியில் மந்த்லி பார்த்தீங்கன்னா பிஎஃப்ஆ இருக்கட்டும், ஸோ இஎஸ்ஐயாக இருக்கட்டும், இது வந்து டிடக்ஷன் பண்ணுவாங்க அவங்களோட சேலரிலேருந்து. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் ஃப்ரம் எம்ப்ளாயிலேருந்து நீங்கள் செப்பரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங் ஃபார் எம்ப்ளாய். ஏர்னிங் ஃபார் எம்ப்ளாயை பொறுத்தவரை என்னென்னா எம்ப்ளாயோட மந்த்லி பே சேலரியாக இருக்கட்டும், ஸோ கன்வீனியன்ஸாக இருக்கட்டும், ஸோ மெடிக்கல் அலவன்ஸாக இருக்கட்டும், இதை வந்து ஏர்னிங் பண்ணுறது எம்ப்ளாய். ஸோ அது இப்போ அதனால் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஏர்னிங் ஃபார் எம்ப்ளாயில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்குனே நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. எம்ப்ளாயோட அதர் சார்ஜஸ் பொறுத்தளவு என்னென்னா எக்ஸ்ட்ரா வந்து அவங்க போனஸ் வாங்கியிருக்கலாம், ஸோ எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட் அவங்க அட்வான்ஸாக வாங்கியிருக்கலாம். ஸோ வந்து நீங்கள் இதுலேயும் அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கிராச்சுவிட்டி பொறுத்தளவு என்னென்னா எம்ப்ளாயோட மந்த்லி பிடிக்கிற பிஎஃப்பை வந்து அவங்க ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அவங்கள்ட்ட சம் அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கிராச்சுவிட்டிங்கிற கேட்டகரியில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் பே ஹெட். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன மாதிரி செப்பரேட் பண்ணுவீங்க அப்படின்னா சம் எம்ப்ளாயிஸ் வந்து லோன் அண்ட் அட்வான்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஸோ அதை வந்து இந்த கேட்டில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீஇம்பர்ஸ்மெண்ட் டு எம்ப்ளாயி பே ஹெட். ஸோ ரீஇம்பர்ஸ்மெண்ட்னாலே என்னென்னா ரீஇம்பர்ஸ்மெண்ட்டை பொறுத்தளவு ஒரு எம்ப்ளாயி வந்து அவுட் சைடில் வந்து அஃபிஷியலாக செலவு பண்ணுறதை வந்து கம்பெனியில் வந்து கிளைம் பண்ணி அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீஇம்பர்ஸ்மெண்ட்டில் தான் உங்களுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ். ஸோ இதில் வந்து என்ன மாதிரி அப்ளை பண்ணுவீங்கன்னா ஒரு எம்ப்ளாயோட டேக்ஸ் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓனாகவே இண்டிவிஜுவலாகவே நம்ம வந்து பார்க்கலாம், டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரி. ஸோ பேசிக் சேலரிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு எம்ப்ளாயோட டோட்டல் அமௌண்ட்லேருந்து 40 to 50% இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரி தான். ஸோ இது வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா ஒரு எம்ப்ளாயோட ஸ்கில், எக்ஸ்பீரியன்ஸ், குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் அவங்க டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரி வந்து என்னென்னா அவங்களோட ஃபிக்ஸ்டு சேலரியாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம், இல்லை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா பேசிக் சேலரிலேருந்து எக்ஸ்ட்ராவோ ஆடோ பண்ணிக்கலாம். ஸோ எதை எக்ஸ்க்ளூட் பண்ணினா போனஸ், ஓவர் டைம், பொட்டன்ஷியல் காம்பன்சேஷன். அதாவது பார்த்திங்கன்னா பேசிக் சேலரிங்கிறது ஃபிக்ஸ்டு சேலரி. ஸோ இது இல்லாமல் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வரது எல்லாமே பார்த்திங்கன்னா போனஸ், ஓவர் டைம் தான். ஸோ இதெல்லாம் எக்ஸஸாக வர சேலரி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கிராஸ்பேங்கிறது என்னென்னா பேசிக் சேலரியோட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறது. என்னென்ன ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா டிஏங்கிறது டியர்னஸ் அலவன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அது இல்லாமல் கன்வீனியன்ஸாக இருக்கட்டும், மெடிக்கல் அலவன்ஸாக இருக்கட்டும், வேரியல் பேவாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஸ் பேயோட தான் உங்களுக்கு வரும். கிராஸ் சேலரியை எப்படி நெட் சேலரியை கன்வே பண்ணுறதுனா கிராஸ் சேலரிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆல் டிடக்ஷன், அதாவது என்னென்னா இன்கம் டேக்ஸாக இருக்கலாம், பிஎஃப்ஆ இருக்கலாம், ப்ரொஃபஷனல் டேக்ஸாக இருக்கலாம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க மைனஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராஸ் சேலரின்னு சொல்லுவாங்க. இது வந்து டோட்டல் செட்டப்பாக பார்த்தீங்கன்னா நெட் சேலரின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா கிராஸ் பேயில் வந்து பேசிக்கும் டிஏ, கன்வீனியன்ஸ், மெடிக்கல் அலவன்ஸ், வேரியபிள் செட்டாக இருக்கும். ஸோ நெட் சேலரியில் என்ன பண்ணுவாங்கன்னா டோட்டல் கிராஸ் பேயிலேருந்து சம் அமௌண்ட் வந்து டிடக்ஷன் பண்ணுவாங்க, மந்த்லி எடுப்பாங்க. ஸோ அது வந்து என்னென்ன எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ், பென்ஷனாக இருக்கட்டும், ப்ரொஃபஷனல் டேக்ஸாக இருக்கட்டும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிராஸ் சேலரின்னு தான் மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து டோட்டல் செட்டப்பை வந்து நெட் சேலரின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா வேரியபிள் பேங்கிறது என்னென்னா உங்களுடைய பேசிக் சேலரிலேருந்து எக்ஸஸாக ஆட் பண்ணுறது தான். ஸோ என்னென்ன ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போனஸாக இருக்கட்டும், இன்சென்டிவாக இருக்கட்டும், ஸோ கமிஷனாக இருக்கட்டும். இப்போ நீங்கள் மந்த்லி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நான் ஏதாச்சும் ஒன்று அச்சீவ் பண்ணுறேன், என்னோடய டார்கெட் பேஸ் பண்ணி நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் மந்த்லி அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து கமிஷன் கொடுப்பாங்க, இன்சென்டிவும் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் பே கேட்டகரியில் தான் உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து நீங்கள் உங்களுடைய கிராஸ் சேலரியில் வந்து நீங்கள் அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. ப்ரொஃபஷனல் டேக்ஸுங்கிறது என்னன்னா உங்களுடைய கிராஸ் சேலரிலேருந்து, அதாவது ஒவ்வொரு எம்ப்ளாயோட மந்த்லி கிராஸ் சேலரிலேருந்து பார்த்தீங்கன்னா சம் அமௌண்ட் வந்து எடுப்பாங்க, டிடக்ஷன் பண்ணுவாங்க. இது வந்து எவ்வளோ எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா மந்த்லி 2500 எடுப்பாங்க. இது வந்து எப்படி எடுப்பாங்கன்னா ஒவ்வொரு கவர்மெண்ட்டோட டிஃபரெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் சம் ஆஃப் அமௌண்ட்டை வந்து அவங்க செப்பரேட் பண்ணியிருப்பாங்க, சம் ஆஃப் லிமிட் வரையும் செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2500 வந்து
மினிமம் சார்ஜஸாக அவங்க அவ்வளோ பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2500 வரையும் உங்களுக்கு பணம் எடுப்பாங்க. இது வந்து உங்களுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டோட டிஃபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு கவர்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் அமௌண்ட் வந்து லிமிட் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பஞ்சாப்லாம் பார்த்தீங்கன்னா 2500 வரையுமே உங்களுக்கு வந்து எடுப்பாங்க. இதே வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய மந்த்லி சேலரி அதாவது அப் டு 3500 3500 வரையும் இருந்தால் அவங்களுக்கு டேக்ஸ் வந்து எடுக்க மாட்டாங்க. இதே 3500லேருந்து 5000 வரையும் எடுத்திங்கன்னா மந்த்லி வந்து ப்ரொஃபஷனல் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு 22.5 ரூபா எடுப்பாங்க மந்த்லி. ஸோ ப்ரொஃபஷனல் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு 22.5 வரையும் எடுப்பாங்க. இதே வந்து நீங்கள் 5001லேருந்து 7500 வரையும் நீங்கள் மந்த்லி சேலரி வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி 52.5 அமௌண்ட்ஸ் வந்து அவங்க எடுப்பாங்க. இதே வந்து நீங்கள் 7501லேருந்து 10,000 வரையும் சேலரி நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ப்ரொஃபஷனல் டேக்ஸுக்காண்டி 115 ரூபா எடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10,001லேருந்து நீங்கள் வந்து 12,500 சேலரி வாங்குறீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து 171 ரூபா வந்து மந்த்லி பிடிப்பாங்க. இதே வந்து நீங்கள் வந்து 12,500 மேலே நான் சேலரி வாங்குறேன் அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டேக்ஸ்க்காண்டி 208 ரூபா வந்து உங்களுக்கு பிடிப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டை டிஃபெண்ட் பண்ணி தான் இது வந்து எடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாடாக இருந்தால் ஸோ இந்த கேட்டகரி உங்களுக்கு வந்து பொருந்தும். நீங்கள் வந்து வேறு ஸ்டேட்டாக இருக்கீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அமௌண்ட் பிடிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இஎஸ்ஐனா எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா இது ஒரு டிடக்ஷன் அமௌண்ட் தான். மினிமம் வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து 21,000 வந்து சேலரி வாங்குறாப்புல அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க இஎஸ்ஐ. ஸோ இதுக்கு எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இஎஸ்ஐ ஸ்கீம் வந்து எப்படி அப்ளிகபிளாக ஆகுனா உங்கள் கம்பெனியில் வந்து 10க்கும் மேற்பட்ட எம்ப்ளாயி ஒர்க் பண்ணியிருக்கணும். அதே சேம் சமயம் வந்து உங்களுடைய எம்ப்ளாயோட சேலரி பார்த்தீங்கன்னா 21,000 அதிகமாக இருக்கணும். ஸோ 21,000 கம்மியாக இருந்தாங்கன்னா இஎஸ்ஐ ஸ்கீம் வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா 21,000 அதிகமாக வந்து அவங்களுடைய சம்பளம் இருக்கணும். உங்களுடைய எம்ப்ளாயிக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு இன்சூரன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட்டி. ஸோ கிராஜுவேட்டிங்கிறது எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயிக்கு வந்து சம் அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எப்படி நீங்கள் வந்து அப்ளிகபிளாக ஆவீங்கன்னா நீங்கள் ஒரு கம்பெனியில் வந்து மினிமம் வந்து 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கணும் கம்ப்ளீட்டாக. ஸோ வந்து வித்தவுட் கேப் அதாவது அந்த கண்டினியூவாக வந்து எந்த ஒரு லீவ் இல்லாமல் கண்டினியூவாக வந்து எந்த ஒரு கேப் இல்லாமல் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து இந்த கிராஜுவேட்டிக்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸோ இது வந்து எப்போ உங்களுக்கு அந்த பணம் கொடுப்பாங்க அப்படின்னா உங்களோட ரிட்டைர்மெண்ட் டைமில் தான் கொடுப்பாங்க. அதாவது ரிட்டைர்மெண்ட்டுக்குன்னு சம் ஆஃப் ஏஜ் லிமிட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து என்னன்னா உங்களுடைய லாஸ்ட்டு சேலரி அதாவது நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுடைய லாஸ்ட் சேலரிலேருந்து இந்த அமௌண்ட்டை வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ அதோட கால்குலேஷனை வந்து நான் சொல்கிறேன். ஸோ வந்து இது வந்து எதுக்கு கீழே வருது அப்படின்னா ஆக்ட் 1972க்கு கீழே தான் வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டி கால்குலேஷன் உங்களுடைய ரிட்டைர்மெண்ட் அமௌண்ட்டை எப்படி நீங்கள் வந்து கால்குலேஷன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் 2 கேட்டகரியில் நீங்கள் வந்து கால்குலேஷன் பண்ணலாம். ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி கவர்டு அண்டர் த ஆக்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி நாட் கவர்டு அண்டர் த ஆக்ட். ஸோ இந்த 2 கேட்டகரியில் தான் உங்களுடைய கிராஜுவேட்டி அமௌண்ட்டை வந்து கால்குலேஷன் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் பாருங்களேன். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டி கால்குலேஷன் வந்து 15 இன்ட்டு லாஸ்ட் ட்ராவல் சேலரி இன்ட்டு டென்யூர் ஆஃப் ஒர்க்கிங் டிவைட் பை 26. நாட் கவர்டு அண்டர் ஆக்டில் கிராஜுவேட்டி கால்குலேஷன் ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா 15 இன்ட்டு லாஸ்ட் ட்ராவல் சேலரி இன்ட்டு டென்யூர் ஆஃப் ஒர்க்கிங் டிவைட் பை 13. ஸோ இந்த 2 ஃபார்முலாவை தான் நீங்கள் வந்து இதை வந்து டிவைடட் பண்ணுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து எம்ப்ளாயி கவர்டு அண்டர் ஆக்டில் நான் வரேன் அப்படின்னா என்னோட சேலரி வந்து 25,000 நான் வந்து லாஸ்ட்டாக வாங்கின சேலரி. ஸோ நான் வந்து ஒரு கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா 30 வருஷமாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த ஃபார்முலா எப்படி எனக்கு அப்ளைகபிள் ஆகும் அப்படின்னா 15 இன்ட்டு என்னோடய சேலரி அதாவது லாஸ்ட் ட்ராவல் சேலரி 25,000 கொடுத்துக்கிறேன். ஸோ இதுலேருந்து நான் பார்த்தீங்கன்னா 30 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலாக வர கால்குலேஷனில் வந்து நான் 26 வந்து டிவைடட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அப்படி பண்ணேன் அப்படின்னா என்னுடைய எம்ப்ளாயி கவர்டு அண்டர் த ஆக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய கிராஜுவேட்டி கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி நாட் கவர்டு அண்டர் த ஆக்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சேலரி வந்து 25,000. ஆனால் வந்து நான் வந்து மினிமம் ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. ஸோ 30 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி கவர் அண்டர் த ஆக்ட்னு வருவீங்க. ஒரு மினிமம் ஒரு 5 இயர்ஸ் மட்டும் தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நாட் கவர்டு அண்டர் த ஆக்டில் வருவீங்க. ஸோ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோடய சேலரி வந்து நான் இதில் வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ எப்படின்னா 15 இன்ட்டு என்னோடய சேலரி 25,000. ஸோ இன்ட்டு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணதுனால 5 வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ டிவைட் பை 30. ஸோ இதை நான் கால்குலேட் பண்ணேன் அப்படின்னா என்னோடய கிராஜுவேட்டி கால்குலேஷன் வந்துடும். எம்ப்ளாயி நாட் கவர்டு அண்டர் த ஆக்டில் எனக்கு வந்து இந்த சேலரி கிடைச்சிடும். ஸோ இது வந்து 2 type ஆஃப் உங்களுக்கு கிடைக்கிது.
ஸோ வந்து உங்களுடைய சர்வீஸ் ஏற்ற மாதிரியானது நீங்கள் வந்து கால்குலேஷன் பண்ணிக்கலாம். ஆனால் மினிமம் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து ஒரு கம்பெனியில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து கிராஜுவேட்டி அமௌண்ட் வாங்குறதுக்கு, அதாவது உங்களுடைய ரிட்டர்மெண்ட் பணம் வாங்குறதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீஎம்பர்ஸ்மெண்ட். ஸோ ரீஎம்பர்ஸ்மெண்ட் பொறுத்தளவு என்ன அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு அவுட் சைடு, அதாவது கம்பெனிக்காக அவுட் சைடில் வந்து அஃபிஷியலாக செலவு பண்ணுற எக்ஸ்பென்ஸை வந்து நம்ம கம்பெனிலே கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கிளைம் பண்ணி வாங்குகிற அமௌண்ட்டை வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் அமௌண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எப்படி எலிஜிபிளாக ஆவீங்க அப்படின்னா, நீங்கள் அவுட் சைடு ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு நீங்கள் பில் வந்து கலெக்ட் பண்ணி சாஃப்ட்டாக வந்து உங்களுடைய கம்பெனியில் வந்து நீங்கள் கொடுத்து, ஸோ அதோட அமௌண்ட்டை வந்து நீங்கள் கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். ஆனால் கம்பல்சரி வந்து நீங்கள் பில் வந்து வச்சுருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது எதுக்கெல்லாம் அப்ளிகபிளாக ஆகும்னா, எக்ஸாம்பிள் ஃபார் நீங்கள் ட்ராவல் போகிறீங்க, ஸோ கம்பெனிக்காண்டி நீங்கள் அஃபிஷியலாக ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க, ஸோ அதுக்காண்டி நீங்கள் உங்களோட கை காசு போட்டு நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இதை வந்து அதோட அமௌண்ட்டோட பில்லை வச்சுக்கிட்டு நீங்கள் கம்பெனிலே கிளைம் பண்ணி வைக்கலாம். ஸோ அதுக்காண்டி மொபைல் பில் வந்து நான் பே பண்ணியிருக்கேன், இல்லை ட்ரைனிங் வந்து நான் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளைம் பண்ணி ஸோ அதோட அமௌண்ட்டை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னா, ரீஎம்பர்ஸ்மெண்ட் கேட்டகரியில் தான் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் அதில் வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்ஏங்கிறது பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் சொல்லுவாங்க. இது இன்கம் டேக்ஸு எக்ஸம்ஷன் தான். இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டோட்டல் அமௌண்ட்லேருந்து, அதாவது உங்கள் டோட்டல் சேலரிலேருந்து சம் ஆஃப் பர்சன்டேஜ்லேயே ஹெச்ஆர்ஏங்கிற அமௌண்ட் கொடுப்பாங்க. இது வந்து ஒரு எம்ப்ளாயியோட ஏர்னிங் அமௌண்ட்டு தான். இது வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, மந்த்லி கொடுப்பாங்க, இல்லைனா 6 மந்த் ஒர்க்கு, இல்லை இயர்லி ஒன் டைம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுக்கு வந்து டாக்ஸேஷன் ப்ராசஸ் உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு நீங்கள் எப்படி எலிஜிபிளாக ஆவீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஃபேக்டராக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து உங்களோட சேலரியை பொறுத்தும் சரி, இல்லை நீங்கள் இருக்கிற லொக்கேஷன் பொறுத்துமே உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது எதை சார்ந்து அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ஹெச்ஆர்ஏ அமௌண்ட் வந்து சம் ஆஃப் கால்குலேஷன் கொடுப்பாங்க. நீங்கள் இருக்கிற மெட்ரோ சிட்டியாக இருக்கட்டும், இல்லை நான் மெட்ரோ சிட்டியாக இருக்கட்டும், ஸோ அதுக்கு சம் பர்சன்டேஜில் கொடுப்பாங்க. மெட்ரோ சிட்டியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா 50% வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, உங்களுடைய சேலரி ப்ளஸ் டிஏ பொறுத்து கொடுப்பாங்க. இதே வந்து நான் மெட்ரோ சிட்டியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா 40% அமௌண்ட் கொடுப்பாங்க. எதாச்சும் பொறுத்து அப்படின்னா பேசிக் சேலரி ப்ளஸ் டிஏ பொறுத்து தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. மெட்ரோ சிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, மும்பை, கொல்கத்தா இந்த மாதிரி மெயின் சிட்டியில் நீங்கள் வந்து ரூம் எடுத்துருக்கீங்க, தங்கியிருக்கீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ரெண்டு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 50% வரையுமே கொடுப்பாங்க. நான் மெட்ரோ சிட்டி அப்படின்னா நீங்கள் ஒரு லாங் சைடு, இல்லை வில்லேஜ் சைட்லேருந்து நான் வரேன், கொஞ்சம் லாங் சைட்லேருந்து வரேன், இல்லை அவுட் சைட்லேருந்து, சிட்டிக்கு அவுட் சைட்லேருந்து வரேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து 40% அமௌண்ட் வந்து கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ எதை பொறுத்து அப்படின்னா, உங்களுடைய பேசிக் சேலரி ப்ளஸ் டிஏ சார்ந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆக்சுவல் அமௌண்ட், அதாவது உங்கள் ஆக்சுவலாக ரெண்டுலேருந்து 10% ஆஃப் அமௌண்ட்டை வந்து மைனஸ் பண்ணுவாங்க. அந்த 10% ஆஃப் அமௌண்ட் எதுலேருந்து மைனஸ் பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய பேசிக் சேலரி ப்ளஸ் வந்து டிஏ வந்து ஆட் பண்ணி அதில் ஒரு 10% வந்து கால்குலேட் பண்ணி, ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆக்சுவல் ரெண்டு வந்து மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரெண்டாவது கேட்டகரி. ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, கம்பெனியே சம் ஆஃப் அமௌண்ட் வந்து டேரெக்டாகவே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ஒரு 50% சொல்லிட்டு சம் அமௌண்ட் வந்து டேரெக்டாகவே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த 3 கேட்டகரியில் தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கால்குலேஷன் ஆகும். ஸோ இதில் வந்து எதுவும் மினிமம் அமௌண்ட்டோ, ஸோ அந்த அமௌண்ட்டோ தான் உங்களுக்கு, ஸோ அதை வந்து தான் உங்களுடைய கம்பெனி வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஹெச்ஆர்ஏ வச்சு எக்ஸாம்பிள்ஸ் ஒன்று பார்க்கலாம். ஸோ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வர்ணுங்கிற ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பேசிக் மட்டும் டிஏவோட சேலரியை பற்றி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பேசிக் சேலரியை டிஏ பார்த்தீங்கன்னா 24,000 வருது. ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு கேட்டகரியில் அப்ளை பண்ணுறேன். அதாவது நான் ஆக்சுவல் ரெண்டுலேருந்து 10% ஆஃப் பேசிக் சேலரி ப்ளஸ் டிஏ வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ பேசிக் சேலரி ப்ளஸ் டிஏ வந்து 24,000. ஸோ அதில் வந்து 10% நான் தனியாக எடுத்துக்கிறேன். ஸோ ஆக்சுவல் ரெண்டு வந்து எவ்வளோ பே பண்ணுறாங்கன்னா 30,000 பே பண்ணுறாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 30,000 வந்து மைனஸ் 10% ஆஃப் பேசிக் சேலரி ப்ளஸ் டிஏ வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 10,600 எனக்கு கிடைக்கிது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி. ஸோ ரெண்டாவது கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து டேரெக்டாகவே வந்து சம் கம்பெனி என்ன பண்ணிடுவாங்க, டேரெக்ட் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து 50,000, அதை வந்து ரெண்டாவது கேட்டகரியாக வச்சுக்கிறேன். ஸோ தேர்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் பேசிக் சேலரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50%. ஸோ 50% நான் ஏன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து மெட்ரோ சைட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 50% அப்ளிகபிள் ஆகும். இல்லை நீங்கள் அவுட் சைடில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கீங்கன்னா 40% அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதனால் 50% நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ 50%லேருந்து அவங்களுடைய பேசிக் சேலரி ஆல்ரெடி நான் சொன்னதான். ஸோ அவங்களுடைய சேலரிலேருந்து நான் 24,000 எடுத்துக்கிறேன். ஸோ பேசிக் சேலரி பார்த்தீங்கன்னா 24,000. ஸோ 24,000ங்கிறது பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரி ப்ளஸ் டிஏ சேர்த்து தான். ஸோ 50% இன்ட்டு
24,000. ஸோ இதோட கால்குலேஷன் வந்து எனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா 12,000. ஸோ இது மூணுத்தையுமே கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ 3 டைப் இருக்குது. ஸோ அந்த 3 டைப்பில் பார்த்தீங்கன்னா மினிமம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10,600. ஸோ இதுதான் உங்களுடைய கம்பெனியில் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. எது லீஸ்ட் அமௌண்ட்டோ ஸோ அதை தான் வந்து அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ 3 அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10,600, 50,000, 12,000. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் அமௌண்ட்டு 10,600. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அர்னுக்கு வந்து மந்த்லி வந்து எலிஜிபிள் ஆகிற அமௌண்ட்டு. ஸோ வந்து அந்த 10,600 பார்த்தீங்கன்னா இன்ட்டு வந்து 12 கொடுத்துருவாங்க. அதாவது ஒரு இயருக்கு 12 மாதத்துக்கு எவ்வளோ வருதோ அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மந்த்லி அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க கம்பெனி சைட்லேருந்து. ஸோ இதுலேருந்து சம் ஆஃப் டேக்ஸ் அமௌண்ட் வந்து அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ இது வந்து டேக்ஸுக்கு எலிஜிபிளான அமௌண்ட்டு தான். இது வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹவு டு கால்குலேட் பிஎஃப். அதுவும் உங்களுடைய பிஎஃப் அமௌண்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பிஎஃப் அமௌண்ட்டை வந்து 2 டைப்லேருந்து பிரிப்பாங்க. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இபிஎஃப், எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இபிஎஸ், எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் சொல்லுவாங்க. ஸோ வந்து ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் அவங்களுடைய டோட்டல் சேலரியிலேருந்து பார்த்தீங்கன்னா 12% அமௌண்ட்டை வந்து டிடெக்ஷன் பண்ணுவாங்க மந்த்லி வைஸ். ஸோ வந்து இது வந்து எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுடைய பிஎஃப் அமௌண்ட்டுக்காண்டி பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4 கேட்டகரியில் பிரிச்சிருக்காங்க. அதாவது அந்த 12% வந்து 4 கேட்டகரியில் வந்து டிவைடேட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 3.67%. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப் சொல்லுவாங்க, எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8.33% சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயியோட பென்ஷன் ஸ்கீம் கண்டுபிடிக்கிறது. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா இடிஎல்ஐஎஸ் சொல்லுவாங்க, எம்ப்ளாயி டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் ஸ்கீம் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து 0.5% பிடிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு 0.01% வந்து உங்களுக்கு வந்து பிடிப்பாங்க. ஸோ இது டோட்டலாக பார்த்திங்கன்னா 12% வந்து எம்ப்ளாயர் வந்து பிடிப்பாங்க. ஸோ இதுக்காண்டி பார்த்திங்கன்னா பிஎஃப் கண்டி பிடிப்பாங்க. ஸோ இந்த கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிஎஃப்பில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. இது நெக்ஸ்ட் கிளாஸஸ் எல்லாம் கண்டினியூவாக பார்க்கலாம். ஸோ இதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேசிக் சேலரி வந்து 12,500. ஸோ பிஎஃப் அமௌண்ட்டை வந்து எப்படி கால்குலேட் பண்ணலான்னு ஒரு எக்ஸாம் சம்மில் பார்க்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் எம்ப்ளாயோட பேசிக் சேலரி ப்ளஸ் டிஏ வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணால் எனக்கு 25,000 கிடைக்கிது. இது வந்து ஒரு எம்ப்ளாயோட சேலரி அமௌண்ட்டு. ஸோ இதில் வந்து நான் 25,000 வாங்குகிற ஒரு எம்ப்ளாயோட பிஎஃப் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3,960 வருது. ஸோ 3,960 வருது. ஸோ இதை வந்து நான் 2 கேட்டகரியில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் ஸ்கீம்லேயும், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இபிஎஃப் ஸ்கீம்லேயும் நான் அப்ளை பண்ணிக்கலாம். இபிஎஃப் மெத்தட் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 12% வந்து நான் 25,000லேருந்து நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கிடைக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3,000. ஸோ இந்த கேட்டகரியில் தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிடைச்ச அமௌண்ட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய இபிஎஃப் அமௌண்ட் பர்சன்டேஜில் வந்து நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்னுடைய டோட்டல் அமௌண்ட், அதாவது டோட்டல் கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 12%. ஸோ இந்த 12% வந்து நான் 25% வந்து நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 3,000 எனக்கு கிடைக்கும். அந்த 3,000 அமௌண்ட்டோ என்னோடய இபிஎஃப் ஃபார்முலாவில் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். இபிஎஃப்கோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.67. ஸோ அந்த பர்சன்டேஜில் வந்து நான் வந்து 25,000 வந்து அகைன் வந்து நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்து 916 கிடைக்கும். ஸோ வந்து நான் கிடைச்ச வேல்யூ வந்து 3,000 + 960 வந்து நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு 3,960 அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் 25,000 என்னோடய பேசிக் சேலரி ப்ளஸ் டிஏயோட அமௌண்ட்டாக இருந்தால் எனக்கு மந்த்லி வந்து எனக்கு 3,960 அமௌண்ட் வந்து மந்த்லி பிஎஃப் காண்டி எனக்கு வந்து கவர்மெண்ட் என்னுடைய கம்பெனி வந்து எனக்கு வந்து டிடெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இபிஎஃப் சொல்லுவாங்க, எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, பிஎஃப்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த அமௌண்ட் தான் உங்களுக்கு வந்து மந்த்லி பிடிப்பாங்க. நீங்கள் இப்படி தான் இதை வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ் கண்டினியூவாக பார்க்கலாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பேக்கெட்டோட டெஃபினிஷன் பார்க்கலாம். பேக்கெட் வந்து என்னென்னா ஒவ்வொரு சேலரியுடைய கம்பௌண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது நீங்கள் கொடுக்குற சேலரியோட டிஃப்ரென்ஷியேட் ஏற்ற மாதிரி உங்களுடைய பேகேட் வந்து மாறும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேசிக் பேங்கிறது உங்களோட ஃபிக்ஸ்டு பேன்னு சொல்லலாம். வேரியபிள் பேங்கிறது அட்வான்ஸ் இல்லை போனஸ் அமௌண்ட் எதனாலும் இருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேகேட் பார்த்தீங்கன்னா ஏர்னிங் அண்ட் டிடெக்ஷன் ரீஇம்பர்ஸ்மெண்ட் கேட்டகரியில் தான் உங்களுக்கு வரும். ஸோ நம்ம ஒவ்வொன்றா அப்ளை பண்ணும்போது அதை பார்க்கலாம். ஸோ பேகேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் கேட்டகரியில் தான் வரும். ஸோ பேகேட்டோட கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா ஏர்னிங்காக இருக்கலாம், டிடெக்ஷனாக இருக்கலாம், ரீஇம்பர்ஸ்மெண்ட்டாக இருக்கலாம், அட்வான்ஸாக இருக்கலாம், லோன்ஸாக இருக்கலாம், கான்ட்ரிபியூஷனாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேகேட்டோட கேட்டகரி. ஸோ வந்து நம்ம செக்ஷன் போகும்போது ஒவ்வொன்றா இண்டிவிஜுவலாக பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேகேட்டு. ஸோ பேகேட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் பே, டிஎன்எஸ் அலவன்ஸ், ஹச்ஆர்ஏ, கன்வேயன்ஸ், ஓடி,
வேரியபிள் பே, போனஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே ஹெட்டில் தான் வரும். இதை பொறுத்து தான் நீங்கள் வந்து பே ஹெட்டை வந்து செப்பரேட் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஸ்டாட்யூட்டரி டிடக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிமிலரஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் மாதிரி தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் அமௌண்ட் வந்து பிடிப்பாங்க. ஸோ எதுக்கு பிடிப்பாங்க அப்படின்னா இப்போ ஆல்ரெடி நான் சொன்னது தான், பிஎஃப்பை பொறுத்தளவு என்னென்னா 12% அமௌண்ட் வந்து பிடிப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ. ஸோ இஎஸ்ஐங்கிறது டிடக்ஷன் அமௌண்ட் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா 0.75% வந்து பிடிப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து 21,000க்கு வந்து லெஸ் தானாக நீங்கள் வந்து சேலரி வாங்கியிருக்கணும். ஸோ நீங்கள் லெஸ் தென் 21,000 நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இஎஸ்ஐக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்பிஎஸ் சொல்லுவாங்க, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு டிடக்ஷன் அமௌண்ட் தான். ஸோ இதுலேருந்து எவ்வளோ பிடிப்பாங்க பார்த்தீங்கன்னா இதுலேருந்து எவ்வளோ பிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% அமௌண்ட் வந்து மந்த்லி பிடிப்பாங்க என்பிஎஸ்காண்டி. ஸோ என்பிஎஸை பொறுத்தளவு Tier 1 Tier 2 2 கேட்டகரியில் இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷனில் தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டேக்ஸ். ஸோ ப்ரொஃபஷனல் டேக்ஸுங்கிறது உங்களுடைய ஸ்டேட் பொறுத்தளவு உங்களுக்கு அமௌண்ட் பிடிப்பாங்க. ஸோ நீங்கள் வாங்குகிற சேலரியோட இன்பிட்வீன் அது அமௌண்ட்டை பொறுத்தளவு சம் ஆஃப் அமௌண்ட் வந்து பிடிப்பாங்க. இப்போ மினிமம் வந்து நீங்கள் 3,500 வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் டேக்ஸுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. நீங்கள் அதுக்கு அதிகமாக வாங்குறீங்க அப்படின்னா சம் ஆஃப் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிப்பாங்க. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 3,500லேருந்து ஒரு 5,000 வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி 22 ரூபா 50 பைசா உங்களுக்கு வந்து அமௌண்ட் பிடிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிடக்ஷன். ஸோ இன்கம் டேக்ஸ் டிடக்ஷனுங்கிறது மந்த்லி வந்து எம்ப்ளாயோட சேலரி வந்து சம் டேக்ஸ் அமௌண்ட் பிடிப்பாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் ஸ்டாட்யூட்டரி கான்ட்ரிபியூஷன். ஸோ சிமிலர் வந்து ப்ரீவியஸ் கிளாஸஸில் தான். ஸோ இதில் வந்து இபிஎஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை இபிஎஃபாக இருக்கட்டும் இஎஸ்ஐ எம்பிஎஸ். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் அமௌண்ட் வந்து எம்ப்ளாயி சைட்லேருந்து பிடிப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஃபர்தராக கிளாஸஸில் பார்க்கலாம். சேம் கண்டிஷன் தான், அதே தான். ஸோ இதுக்கு வந்து சம் ஆஃப் பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ என்ன மாதிரி பர்சன்டேஜ் அப்படின்னா இப்போ இபிஎஸ்ஸாக இருந்தாங்கன்னா 8.33% பிடிப்பாங்க. இபிஎஃபாக இருந்தாங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் ஸ்டாட்யூட்டரி டிடக்ஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் ஸ்டாட்யூட்டரி டிடக்ஷன் வித் கான்ட்ரிபியூஷன் வேல்யூ பார்க்க போகிறோம். ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 8.33% வந்து டிடக்ஷன் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் வந்து எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட்லேருந்து 3.67% வந்து டிடக்ஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய அமௌண்ட்லேருந்து 3.25% வந்து டிடக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்பிஎஸ். ஸோ என்பிஎஸ் நான் ஆல்ரெடி சொன்னது தான், நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் சொல்லுவாங்க. இல்லை Tier 1 Tier 2 2 கேட்டகரியில் இருக்கும். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10% ஆஃப் அமௌண்ட் வந்து டிடக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் அதர் சார்ஜஸ். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு டிடக்ஷன் அமௌண்ட் தான். ஸோ உங்களுடைய சேலரிலேருந்து சம் ஆஃப் பர்பஸ்க்காண்டி பணம் பிடிப்பாங்க. ஸோ என்ன மாதிரி பர்பஸ் அப்படின்னா இடிஎல்ஐஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இடிஎல்ஐஎஸ் அப்படின்னா எம்ப்ளாயி டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த மெத்தட்லேருந்து உங்களுக்கு சம் ஆஃப் அமௌண்ட் பிடிப்பாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.5%. பிஎஃப் அட்மின் சார்ஜஸ் சொல்லிவிட்டு 0.50% பிடிப்பாங்க. ஸோ இதே பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக பார்த்தீங்கன்னா ரிவைஸ்டு பிஎஃப் அட்மின் சார்ஜஸ் இருக்கும். இதுக்கு சேம் கேட்டகரி தான், 0.5% தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 டைப்ஸ்லேருந்துமே உங்களுக்கு எம்ப்ளாயர் அதர் சார்ஜஸ்ன்னு சொல்லி சம் ஆஃப் அமௌண்ட் பிடிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேசிக் சேலரி ப்ளஸ் டிஏலேருந்து தான் பிடிப்பாங்க. ஸோ இது வந்து என்ன மாதிரியான அலவன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேண்டீன் அலவன்ஸாக இருக்கட்டும், ஸோ லோன்ஸாக இருக்கட்டும், இல்லை அட்வான்ஸாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிடக்ஷன் பண்ணுவாங்க. இது எந்த கேட்டகரியில் உங்களுக்கு பே ஹெட்டில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் ஃப்ரம் எம்ப்ளாயி கேட்டகரியில் தான் உங்களுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் டீட்டெயில்ஸ். ஸோ இன்கம் டேக்ஸ் டீட்டெயில்ஸில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா என்னென்ன கவர் ஆகும் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் பே ஹெட் கான்ஃபிகரேஷன், இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன், ஓவர்ரைடு இன்கம் டேக்ஸ் எக்ஸப்ஷன் வேல்யூ, ஓவர்ரைடு இன்கம் டேக்ஸ் வேல்யூ, இன்கம் டேக்ஸ் கான்ஃபிகரேஷன், ப்ரீவியஸ் எம்ப்ளாயர் டீட்டெயில்ஸ் ஃபார் இன்கம் டேக்ஸ். ஸோ இந்த 6 கேட்டகரியுமே வந்து நீங்கள் இன்கம் டேக்ஸ் டீட்டெயில்ஸில் வந்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பே ஹெட்டோட டைப்ஸ். ஸோ பே ஹெட்டோட டைப்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பேயபிள். ஸோ பேயபிள் உள்ள எல்லா டைப்ஸும் பார்த்தீங்கன்னா என்ன லெஜரில் வரும் பார்த்தீங்கன்னா கரண்ட் லியாபிலிட்டியில் தான் வரும். ஸோ என்ன மாதிரி என்ன பேயபிள் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா கரண்ட் லியாபிலிட்டியில் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பேயபிள், என்பிஎஸ் பேயபிள், பிஎஃப் பேயபிள். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கரண்ட் லியாபிலிட்டியில் தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேரோல் மாஸ்டர்ஸ். ஸோ பேரோல் மாஸ்டர்ஸ் பொறுத்தளவு என்னென்னு நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன க்ரியேட் பண்ணுவீங்கன்னா எம்ப்ளாயோட குரூப் க்ரியேட் பண்ணுவீங்க.
ஸோ இதில் வந்து என்ன க்ரியேட் பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயோட குரூப் ஃபஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ எம்ப்ளாயோட குரூப் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக ஒரு எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ இதை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ கிளாஸஸில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயோட குரூப் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி குரூப் நான் 3 கேட்டகரியாக நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ குரூப்புங்கிறது என்ன அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனியில் இருக்கிற இண்டிவிஜுவல் டிபார்ட்மெண்ட்டாக தான் வந்து நம்ம குரூப்புன்னு சொல்கிறோம். ஸோ வந்து நீங்கள் அது வந்து ஹெச்ஆர் மேனேஜர் குரூப்பாக இருக்கலாம், சேல்ஸ் மேனேஜர் குரூப்பாக இருக்கலாம், அசம்பிளி குரூப்பாக இருக்கலாம், அசம்பிளி செக்டாராக இருக்கலாம், மேனுஃபேக்சரிங் செக்டாராக இருக்கலாம், ப்ரொடக்ஷன் செக்டாராக இருக்கலாம். நான் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 குரூப்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். சிஇஓ, ஹெச்ஆர் மேனேஜர், சேல்ஸ் மேனேஜர். ஸோ இந்த 3 குரூப்பை வச்சு நம்ம வந்து எப்படி ஒரு எம்ப்ளாயி குரூப் வந்து க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ், அதாவது இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா சிஇஓ, ஹெச்ஆர்ஏ மேனேஜர், சேல்ஸ் மேனேஜர். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன மாதிரியான எம்ப்ளாயிஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஹவு மெனி எம்ப்ளாயிஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கிறத நம்ம வந்து செப்பரேட் பண்ண போகிறோம். நான் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஒவ்வொரு எம்ப்ளாயி நேம் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து மல்டி எம்ப்ளாயிஸ் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒவ்வொரு எம்ப்ளாயி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன மாதிரி அப்படின்னா இப்போ சிஇஓவில் 100% ஒரு கேண்டிடேட் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய நம்பர்ஸு, ஸோ அவங்களுடைய எம்ப்ளாயி நம்பர், டெஸ்டினேஷன், ஃபங்க்ஷன், லொக்கேஷன், ஜென்டரு, ஸோ டேட் ஆஃப் பர்த்து, ஸோ அவங்க என்ன பிளட் குரூப்பில் வராங்க, அவங்களோட ஃபாதர் நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர், இமெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸுமே நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களோட ப்ரொவைட் பேங்க் டீட்டெயில்ஸ் டீட்டெயில்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ டேக்ஸாக இருக்கட்டும், பேன் நம்பராக இருக்கட்டும், டேட் ஆஃப் ஜாயினிங், இஎஸ்ஐயோட டிஸ்பென்சரி நம்பரு, ஸோ டேட் ஆஃப் ஜாயினிங், இஎஸ்ஐ நம்பர், ஸோ எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதேமாரி ஒவ்வொரு பர்சனுக்கும் வந்து நான் இண்டிவிஜுவலாகவே வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேலி ப்ரைமில் போய்ட்டு ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து குரூப்பை க்ரியேட் பண்ண போகிறோம்.